என்னங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னுடைய ஃபஸ்ட்டு vlogல வந்துட்டு டாடா டியாகோவோட இஷ்யூஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவை. சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து பேட்ரி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தது வரலும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரையிலுமே எனக்கு ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிது தெரியுமா? 230 கிடச்சிதுங்க. இருக்கிறேங்க. நான் இன்னும் இன்ட்ரோ வீடியோ போடலையா? ஓ, சாரிங்க, மறந்துட்டேன். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் அந்த 20%க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலுமே கூட, 10%க்கு கீழே போச்சு அப்படின்னாலுமே கூட பேட்ரி வந்து சாலிடாக நிற்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 தடவை வந்து நான் 10%க்கு கீழே ஓட்டிக்கிற வண்டியை கோயம்புத்தூர் லாங்கில் போயிட்டு வந்தப்போ கூட எனக்கு 230 கிடச்சிது ரேஞ்சு. ஹைப்பர் மைலிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டதுனால எனக்கு லாங்கில் வந்து நல்லாவே ரேஞ்சு கிடச்சிது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ரீஜன் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு நம்மளால் ரேஞ்ச் எடுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கார் என்கிட்ட டெலிவரி கொடுத்தோன்னே, ஃபேக்ட்ரி வெஹிக்கிள் வந்து டெலிவரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அதில் ரீஜன் லெவல் வந்து 0, 1, 2, 3 இருக்கும். அதாவது ரீஜன் லெவல் 0ல் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு இறக்கத்தில் போகும்போது நம்ம ஆக்சலரேட்டர் பண்ண தேவையில்லை, பிரேக்கிங் பண்ண தேவையில்லை. காரோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு வந்துட்டு நல்லாவே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இறக்கத்தில் இருக்குது இல்லையா, நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. ஸோ அதுவே வந்து நமக்கு ஆக்சலரேஷன் பண்ண மாதிரி வித்தவுட் எனி பவர். அது வந்து நம்ம கிராவிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஃபேக்ட்ரி செட்டில் ரீஜன் லெவல் 0ல் வந்துட்டு எந்த ரீஜனும் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், காரோட அப்டேட் வந்துச்சு. அதை வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் போய் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த வின் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா என்னாச்சுன்னா எனக்கு ரீஜன் லெவல் 0 வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரீஜன் வந்து ஜென்ரேட் ஆச்சு. இதனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னா, கோஸ்டிங் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. என்னால் கோஸ்டிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினால எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா ரேஞ்சு வந்துட்டு 200க்கு வந்துருச்சு. 230 வந்த ரேஞ்சு எனக்கு 200 வந்துருச்சு. இது வந்துட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் பேட்டரியில் வந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி வாங்கியாச்சு. நான் ரீஃபர்பிஷ்ட் புது பேட்டரி வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு என்னென்னா லாங்கில் அதிகமாக நான் போக மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை 3 தடவை போயிருப்பேன். சேலத்துக்கு ஒரு தடவை, கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை. ஆனால் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி ஒரு பிளேஸ் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான். ஸோ நான் அங்கே ரெண்டு தடவை போயிட்டு வந்துருக்கிறேன். ஒரு தடவை வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு முன்னாடி போனது, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் போனது. சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறமா போயிட்டு வந்ததில் வந்துட்டு நான் 190 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் எடுத்தேங்க. இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் பேட்டரியில். அதுக்கப்புறம் ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி வந்ததுக்கப்புறமா என்னாச்சு, இந்த டோட்டல் இதுவுமே வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு 150 பக்கம் தான் எனக்கு ரேஞ்ச் கிடச்சிது. பட் அதுவுமே வந்து நான் லாங்கில் போய் டெஸ்ட் பண்ணல. ஏன்னா லாங்கில் போனால் தானே டெஸ்ட் பண்ண முடியும். நான் லாங்கில் போய் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் லோக்கலில் நான் என்னோடய ரெகுலர் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலர் ரூட்டில் நான் டெஸ்ட் பண்ணது எனக்கு என்னென்னா, ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு 180 வரலும் எனக்கு வரும். 180 வரலும் ரேஞ்ச் எனக்கு கிடைக்கும். நான் 0 வரலும் போக மாட்டேன். மோஸ்ட்லி 20%ல் நான் சார்ஜ் போட்டுருவேன். அப்படின்னா எக்ஸாக்ட்லி 20 கிடையாது, அரௌண்ட் 20. இதுதான் வந்து என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 6 months லேட்டர் நான் ஒரு ஜான்வரி பிப்ரவரி டைமில் வந்துட்டு என்னாச்சுன்னா எனக்கு வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிது. சரி, ஓகே, இப்போ பிப்ரவரி டைமில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, வின்டர் சீசனில் வந்து கொஞ்சம் ரேஞ்சு ஜாஸ்தி வரதும் அதுக்கப்புறம் குறையிறதும் நார்மல் தானே. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 180 கிடச்சதுனா கூட ஓகே தான். 200 கிடச்ச இடத்துல ஒரு 180 கிடச்சதுனா கூட ஓகே தான், அப்படி தான் பார்த்தேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 140 தான் கிடச்சிது. 140 கிடைக்கிறது வந்து எனக்கு நல்லதாக தெரியல. நான் வந்து வித் ஏசி சொல்கிறேங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இல்லை, அது சரி வர மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணதோட டேட்டாஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100%ல் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரிப் ஏ தான், ஓகேவா. 61%ல் எனக்கு 60 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 55ல் 70 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 51%ல் 80 கிலோமீட்டர்ஸ், அதாவது பாதிக்கு பாதி, சரிங்களா. அதில் வந்துட்டு 50%ல் எனக்கு 80 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு அப்படின்னா
அப்போ எனக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா 80/50 போட்டோன்னா 1 கிலோமீட்டருக்கு 1% எனக்கு வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் எனக்கு ரன் ஆகணுங்க. ஓகேவா? இப்போ இந்த 100% நம்ம போடும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 160 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஸோ அப்போ என்னோட ரேஞ்ச் வந்து 160ஆவது கிடைக்கணும் இல்லைங்களா? ஆனால் எனக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிது அப்படிங்கிறத பாருங்களேன். ஓடி இருக்கு 37%, 100 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 31%, 110 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 25%, 120 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் 19%, 128 கிலோமீட்டர்ஸ். 18%, 129 கிலோமீட்டர்ஸ். 17%, 129.7 கிலோமீட்டர்ஸ். 17%, 130. 16, 15. ஒரு பர்சன்டேஜ் போகும்போது பாருங்க, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட ஆட் ஆகலைங்க. பாயிண்ட்ல தான் ஆட் ஆகிருக்குது. இது வந்து கடைசியில் நீங்கள் வந்து பார்க்கும்போது 12%க்கு 134 தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்க, 10%ல் 135 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. எனக்கு என்னாச்சு அப்படின்னா 50% வரையிலும் வந்துட்டு எனக்கு நல்லாவே போச்சு. நம்ம யூஸ்வலாக வந்து ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். அவங்க என்னென்னா 50% வரையிலும் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டபுள் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 50% வரலும் நான் 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு 50% பாக்கி இருக்குது. ஸோ 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா பேட்ரி வந்துட்டு பக்கா கண்டிஷனில் இருக்கணுங்க. பக்கா கண்டிஷன் அப்படின்னா பேட்ரி வந்துட்டு எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி பேலன்ஸ் ஆகி மட்டும்தான் உங்களால் அந்த ரேஞ்ச் எடுக்க முடியும். ஆனால் வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்லி டாட்டா வந்து அதுக்கு குவாலிஃபைடே கிடையாதுங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. பாருங்கள் உங்கள் டேட்டாவை பாருங்கள். டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 50% கீழே போகும்போது எப்படி டிராஸ்டிக்காக எனக்கு வந்துட்டு ரேஞ்ச் குறையுது பாருங்களேன். 50% வரையிலும் நான் எடுத்த ரேஞ்சுக்கும் அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து நான் எடுக்கிற ரேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 60% தான் என்னால் எடுக்க முடியுது அதில். ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிடச்சிருக்குது, நம்ம மறுபடியும் ஒரு 100% மறுபடியும் சார்ஜ் போட்டு பண்ணுவோம். எப்போவுமே 100% தான் நான் சார்ஜ் போடுவேன் ஏசியை. ஐ மீன் ஏசி நான் லாஸ்ட்டு இதில் கூட சொன்னேன். ஏசினா ஏசிக்குள்ளே வச்சு நான் சார்ஜ் போடுறது இல்லைங்க. ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட்டில், அதாவது வீட்டில் இருக்கிற கரண்ட்டில் நான் சார்ஜ் போடுறது தான் ஏசி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்கேஸ் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டரினா கொஞ்சம் கூலிங் டெக்னாலஜி வேணும் அப்படிங்கிறதுனால அது நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நானே வந்து என்னோட வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பார்க்கும்போது, ஏன்னா ஏசியில் சார்ஜ் போட்டோன்னா நம்ம ஏசிக்குள்ளேயே வச்சு சார்ஜ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோவில் என்னால் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிடலான்னு தான். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்துட்டு வெறும் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 20% கீழே வந்து ஹெவியாக ட்ராப் ஆகுதுங்க. அப்படின்னா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? இது ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி வேறு. ஓகேவா? எனக்கு 20% கீழே 20% கீழே போனால் தான் அந்த ப்ராப்ளம் ஆகுது. அது வேலை எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு டெய்லி கம்யூட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் 20% நான் சார்ஜ் போட்டுற போகிறேன். ஆனால் எங்கேயாவது நம்ம இந்த வண்டியை நம்பி தூரமாக எடுத்துகிட்டு போக முடியுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கோயம்புத்தூருக்கே போயிட்டு வரோன்னு வச்சு, ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 20%ல் சார்ஜிங் ஸ்டேஷனுக்காவது நான் போக முடியணும் இல்லையா? ஸோ அதுக்கும் கூட என்னால் போக முடியாத அளவுக்கு தான் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு நான் எப்படிங்க நம்பி இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது வெளியில்? எனக்கு டோட்டலாகவே எனக்கு 140 தாங்க எனக்கு ரேஞ்சு கிடச்சிது. 140லேருந்து 150க்குள்ளே தாங்க எனக்கு ரேஞ்சு கிடச்சிது. 180லேருந்து 200 வரை எனக்கு ரேஞ்ச் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ தான் ரேஞ்ச் கிடைக்குது. ரேஞ்ச் டோட்டலாக ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, ஓகே, எனிவே இங்கே நம்ம எப்போவுமே போகிற ட்ரூ சாய் சேலம் அதுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தப்ப டாட்டாவில் வந்து இன்னொரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா இவிகே அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் போட்டு டாட் இவி அப்படின்னு சொல்லி போட்டு ப்ளக்இன் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம இந்த சர்வீஸ் சென்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். புதுசாக வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம பழைய மாதிரி எங்கள் சேலத்துக்கே போயிடலாம். அது நல்ல சர்வீஸ் சென்டரு, நல்லா இருக்குது. எனக்கு வந்துட்டு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா டெக்னீஷியன் கூட நான் பேசிக்கிறேன். என்கிட்ட பேசுகிற விதத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஹீ இஸ் அ நாலேஜபிள் கை.
எனக்கு இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெத்தடில் எனக்கு கிளியர் பண்ணார். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அது அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கிளியர் பண்ணார். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஒரு ஹோப் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்ப்போமே, ஏன்னா ஒவ்வொரு தடவை சேலத்துக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே போயிட்டு வர்றது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ எப்படினாலும் லோக்கல்லே இருந்துன்னா பரவாயில்ல தானேயா. அதனால சரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் செட் ஆச்சுன்னா இங்கே இருந்துக்கலாம் இல்லையா. அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா அவங்க வந்து டெலிமெட்ரிக் டேட்டா கேட்டாங்க. டெலிமெட்ரிக் டேட்டானா ஜி கனெக்ட் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்துட்டு நான் அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா டெலிமெட்ரிக் டேட்டா என்னால் ப்ரொவைட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருந்தேன். ப்ளஸ் நான் எடுத்திருந்தேன் அந்த டேட்டா, இந்த டேட்டா எல்லாமே நான் எக்ஸல் ஷீட்டில் போட்டு கொடுத்துருந்தேன். ப்ளஸ் இந்த டேட்டாவோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட அனுப்பிச்சிருந்தேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டெக்னீஷியன் வச்சு தான் அவங்க கிளியர் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னதான் வந்துட்டு டேட்டா எடுத்து கொடுத்துருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க அப்படின்னு தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ இது எப்படினாலும் இந்த ரேஞ்சு வந்துட்டு இதை ஒன்றும் பண்ண முடியாது, அநியாயமாக வந்து டாட்டாவில் போய் சிக்கிட்டோம், இந்த ரேஞ்சை வந்து அவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். அப்புறமா அவங்க வந்துட்டு நினச்ச மாதிரி ஒரு 1 வீக் டெஸ்டிங்காக டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க, உங்களுக்கு செல் இம்பேலன்ஸிங் இருக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், ஒரு 8 சைக்கிள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள், ஏசியில் மட்டுமே சார்ஜ் பண்ணுங்கள், அப்புறம் வந்துட்டு 100% சார்ஜ் பண்ணுங்கள், 20% to 100% சார்ஜ் பண்ணுங்கன்னு. சார் இது தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன், இத்தனை நாள் இப்படி தானே பண்ணேன் அப்படின்னு. இல்லை மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னங்க பண்ணீங்க, பிஎம்எஸ் ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணீங்களா அப்படின்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்க சரியாயிரும், அப்படி சரியாகல அப்படின்னா நம்ம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 8 சைக்கிள் அப்படின்னா எனக்கு அதுக்கு 2 மாதம் டைம் ஆச்சுங்க. ஸோ 2 மாதம் நான் உட்காந்து அதை டெஸ்ட் பண்ணேன். ஒவ்வொரு தடவை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஃபோட்டோஸையும் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அதை ஒரு எக்ஸல் ஷீட்டாக கம்போஸ் பண்ணி அதை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அது இல்லாமல் டெலிமெட்ரிக் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அந்த டெலிமெட்ரிக் டேட்டாவும் அனுப்பிச்சிருந்தேன். இது எல்லாத்தையும் அவங்க எடுத்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகேங்க நான் பேட்டரி வந்துட்டு வாரண்டியில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த அக்செப்டன்ஸுக்கே வந்துட்டு அவங்க 1 வீக் மறுபடியும் இன்னொரு 1 வீக் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் கம்பெனியிலேருந்து, அதாவது அவங்க வந்து பேட்டரி வந்துட்டு டாட்டாவோட பேட்டரி கிடையாது, ஸோ அவங்க டைப் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த டைப் பண்ண அந்த கம்பெனியோட ஆளுங்க வந்து செக் பண்ணி பார்த்து அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணணும், ஓகே இது வந்து உண்மையிலேயே வந்து செல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த ஷோரூம்லேருந்து எனக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்தாங்க. சார் உங்களுடைய கார் வந்து பேட்டரி நான் அனுப்புகிறோம், 90% வந்து அப்ரூவல் கிடைச்சிரும், பட் வந்து ஒரு 10% எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லி வைக்கிறேன், ஒரு ஒரு இன்கேஸ் ஏதாச்சுன்னா உங்ககிட்ட முதல்ல சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் 2 தெரியுமா சொன்னார், உங்கள் பேட்டரியோட கவர் இருக்குல்ல, அந்த கவரில் வந்துட்டு டேமேஜஸ் இருக்குது அப்படின்னாரு. டேமேஜஸா, என்னங்க சொல்கிறீங்க, நான் வந்துட்டு பெருசாக ஆஃப் ரோடிங் பண்ண கிடையாது, நான் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோட்டில் தான் நான் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன், அதில் டேமேஜ் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. இல்லை சார் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கல் பட்டிருக்கும் இல்லையா, அந்த கல் பட்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. பேட்ரி வந்து பிளேஸ் பண்ண இடம் எது தெரியுங்களா, ஸ்டெப்னி வைப்போம்ல பின்னாடி கார் டிக்கிக்கு, அந்த இடத்துல தாங்க அவங்க பேட்டரி வச்சுக்கிறாங்க. ஆனால் கீழே அடியில் இருந்து இருக்குது, அதனால தான் ஸ்டெப்னி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு, அதனால ஸ்டெப்னி கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல பேட்டரியை வச்சுட்டு அது பேக் சைடில் தான் இருக்குது, மேலே தூக்கி தான் இருக்குது. ஓகே, டயர்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில கல் வந்துட்டு இந்த டயர்ல இருந்து தெரிச்சு வந்து பட்டாலுமே கூட அது சைடில் இருக்கு, டயர் சைடில் இருக்கு, இது வந்து நடுவில் இருக்குது பேட்டரி, இதில் வந்து படுறதுக்கான வாய்ப்பு இல்லையே, அந்த மாதிரி வந்து படுறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து பின்னாடி பேட்டரி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது பாருங்கள், அதை எப்படி வந்து சிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு சின்ன லைட்டான ஒரு சிப்பு தான், பட் அந்த சிப்புக்கு வந்துட்டு அவங்க பேட்டரி வாரண்டி வந்து டினை பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா அது சேச்சா அப்படின்னு ஆகி போச்சுங்க. அதாவது பேட்டரியை வந்து இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற டெசிஷனை நான் எடுக்கல, கம்பெனி தான் எடுத்துச்சு.
அவங்க பேட்டரியோட குவாலிட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் போய் மறுபடியும் அவங்ககிட்ட நின்றுருக்க தேவையில்லை. அவங்க பேட்டரியோட குவாலிட்டி த ஒஸ்ட் குவாலிட்டி, சிலிண்ட்ரிக்கல் செல் பேட்டரி தான். அப்படி எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு கடைசியில் வந்து பேட்டரி வந்துட்டு சிப்பாக இருக்குது. இது வந்து நான் உட்காந்து என்ன சிப் பண்ணேன்னா என்ன உளியை சுற்றி எடுத்து அங்கே சிப் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அதுதான் வேலையா? ஆனால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதை வந்து எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்புறம் கீழே அண்டர் கிரவுண்டில் தூக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஒயரில் இருக்கு பாருங்க, அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயர்லாம் வந்து அப்படியே வெளியவே லே பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நாளைக்கு அந்த ஒயரில் ஒரு கட்டாச்சு அப்படின்னாலுமே கூட அதுக்கும் வாரண்டி கிடையாது. நீங்கள் வந்துட்டு அது ஃபிசிக்கல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டியை வந்து வாய்டு பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன வழியிலலாம் வாரண்டியை வந்துட்டு வாய்டு பண்ணுறதுக்கு இருக்குதோ எல்லா வழியுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு டாட்டா மேலே இருந்த நம்பிக்கை, இந்த ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு 15 வருஷம் நீ 100 வருஷம் கூட வாரண்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வாரண்டி கொடுத்தா 100 வருஷம் கூட கொடுக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்புறம் கடைசியாக வந்துட்டு நான் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து டாட்டாக்கு மெயில் பண்ணி, அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா இது 90% கிளைம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா கிளைமுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா, கிளைம் வரல அப்படின்னா வாரண்டி கிடையாது. அந்த பேட்டரிக்கான அமௌண்ட் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா வந்து இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி தான் வரும். அவங்க அதை வாரண்டி கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காரை வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. லோனர் வெஹிக்கிள் கிடையாது என்கிட்ட. அதனால் உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹெச்வி கிரிட்டிக்கல் அலர்ட் வந்து என்னால் டிரைவ் மோடுக்கே மாற்ற முடியல. அதனால் அவங்க வந்து லோனர் வெஹிக்கிள் இல்லைன்னா வந்துட்டு இந்த இது கொடுத்தாங்க. பட் இந்த கேஸ் வந்துட்டு எனக்கு கார் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால எனக்கு ரேஞ்ச் மட்டும் தானே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்டில் இட் இஸ் இன் யூசபிள் கண்டிஷனுங்கிறனால இந்த கார் என்கிட்ட கொடுத்துட்டு பேட்டரி வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் வந்து ஒரு 2 நாள் ஆகும் வந்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு 20 days இட் வாஸ் அ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் பொசிஷன் தாங்க. அந்த 20 daysல வந்துட்டு நான் மறுபடியும் டாட்டாக்கு மெயில் அனுப்பிச்சேன். எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். எனக்கு சப்போர்ட்டை திரட்டலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு டாட்டாவோட டைரக்ட் இதிலேருந்து எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ளீஸ் கெட் இன் டச் வித் எஸ்சி மேனேஜர், ஹீல் டூ த நீட்ஃபுல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது சர்வீஸ் சென்டர் மேனேஜர் கூடயே தொடர்பில் இருங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாரு. எந்த சர்வீஸ் சென்டர் சொல்லுங்கள், நான் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமா இல்லை டாட்டாவோட ப்ராப்ளமாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அதை இது சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமா இல்லை டாட்டாவோட ப்ராப்ளமா? டாட்டா வந்துட்டு 2019 வந்து பேட்டரி டெக்னாலஜியை அதாவது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. தே ஹேவ் நாட் இன்வென்டட் இட், அட்லீஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து யூசபிள் மெத்தடாலஜியில் கொண்டு வந்தாங்க, மார்க்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2022 வந்துட்டு டியாகோ வருது. ஸோ அதில் அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சமாவது அதை ரெக்டிஃபை பண்ணி, நெக்ஸானில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணி புது வெர்ஷன் விட்டுருப்பாங்கன்னு நினச்சோம் இல்லையா? அதுதாங்க இல்லை. அதே டெக்னாலஜி அதே ப்ராப்ளம் அதை அப்படியே போட்டாங்க, எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை. ஒன்று என்னென்னா, அப்போ வந்து என்எம்சி பேட்டரி இருந்ததை எல்எஃப்டி பேட்டரியாக மாற்றிருந்தாங்க. அப்போ வந்து லித்தியம் அயான் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்டாங்க. எல்எஃப்பின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, அதை போட்டு கொடுத்தாங்க. இது தாங்க டிஃப்ரென்ஸு. ஆனால் வந்து அந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியுமே வந்து ஒஸ்ட் குவாலிட்டிங்க அது. அதில் வந்துட்டு ஒரு வருஷத்தில் வந்து பேட்ரி வந்துட்டு கிரிட்டிக்கல் அலர்ட்டை போய் அன்யூசபிளாக போய் எனக்கு ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி போட்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் எத்தனை, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 4 மாதம். ஒரு வருஷம் 4 மாதத்துலேயே வந்துட்டு பேட்ரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு புது பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபர்பிஷ் பேட்டரி தான் போட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 years டைம் இருக்கலாம். அந்த 3 yearsக்குள்ளேயாவது அவங்க ஒரு நல்ல பேட்டரி போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். பட் வந்து அவங்க அப்படி பண்ணலை. அவங்க வந்துட்டு 1 year தான் அவங்களுடைய இது வச்சுக்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் டு பி சேஞ்ச்டு வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்கிற வாரண்ட்டி வந்து டேர்ம்ஸ் வந்து எப்படி வேணால் அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க நடுவில். அது உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அவங்க வந்து பப்ளிக்காக மட்டும்தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பர்சனலாக இன்டிமேட் பண்ணணும்னா உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு அவங்க வச்சுக்கிற அந்த பேட்டரியோட டெக்னாலஜியை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங், அவங்க வந்துட்டு டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணவே கிடையாது. இன்னி வரலுமே அப்கிரேட் பண்ண கிடையாது. அவங்க வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் ஏசி சார்ஜிங் அதை தான் வந்து இன்னும் ஹேரியர்லி ஆகட்டும், இப்போ இருக்கிற சியர் ஆகட்டும், அது வரலுமே அவங்க அதுதான் அந்த அந்த டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. பேட்டரி வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் செல் வந்து பிரிஸ்மேட்டிக் செல்லுக்கு மாற்றிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கார் வருது, அந்த காரில் இருக்கிற பேட்டரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து ரிப்பேருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் உங்ககிட்ட பூல் ஆஃப் ரிப்பேர்டு பேட்டரிஸ் இருக்குது, அந்த பூல்ல இருந்து எடுத்து நமக்கு ஒன்று போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணினாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் செல் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் செல் பேட்டரி தான் எனக்கு போட்டு கொடுப்பாங்க. பிரிஸ்மேட்டிக் செல் எனக்கு போட முடியாது. பிரிஸ்மேட்டிக் செல் வந்து ஃப்ளாட் பெட்டட் பேட்டரிங்க. இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டெப்பு மாதிரி 2 அடுக்கில் இருக்கும் பேட்டரி. ஸோ அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் செல்ஸில் இங்கே கொஞ்சம் அப்படி வச்சு அவங்க அடுக்கி வச்சிருப்பாங்க, ஸ்டெப் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் பிரிஸ்மேட்டிக் செல்ஸில் வந்து அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரே ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கணும். அதனால தான் இப்போ என்னன்னா சாண்ட்விச் மாடல் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது காரணம் அதுதான். அதே மாதிரி தான் பிஒய்டி பேட்டரியும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிறது தான். ஸோ அவங்க பிரிஸ்மேட்டிக் கொண்டு வந்தாங்கல்ல, அது அது அந்த பேட்டரியாவது கொஞ்சம் பரவாயில்ல, அதோட டெக்னாலஜி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்கினவங்களோட நிலைமை அது எந்த இதில் இருக்குது அப்படின்னா, அது ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் பேட்டரியில் ப்ராப்ளமா இல்லை டெக்னாலஜியில் ப்ராப்ளமா அப்படின்னு நமக்கு தெரியல. டாடா கார்ஸ் வந்துட்டு சஸ்பென்ஷனில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அடாஸ் டெக்னாலஜி கொண்டு வரது. அப்போ வந்து ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப், கார் கீழேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறது, கீ ஃபேப்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறது. டாடா வந்து இன்னைக்கு மாஸில் வந்துட்டு பயங்கர சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதோட சர்வீஸ் ஆஃப்டர் சர்வீஸ் இஷ்யூ சொல்கிறாங்க. பட் வண்டியை எடுத்து 4வது நாள் பிரேக் டவுன் ஆகி நிற்குது அப்படின்னா ப்ராப்ளம் எங்கேங்க இருக்குது? சர்வீஸ் சென்டரில் இருக்குதா இல்லை அவங்களோட குவாலிட்டியில் இருக்குதா? குவாலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரில் இருக்குதா? அதுக்கு தான் முதல்லையே சொன்ன மாதிரி ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஆனால் உன் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படி வரல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட டாட்டாவோட ஜேர்னியை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து தான் வந்து நான் இப்போது கியா பற்றி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி வந்து எனக்கு டாட்டாவில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது, அந்த அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ எனக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்னொரு ரேஞ்ச் டெஸ்ட் எடுக்கிறேன். அந்த ரேஞ்ச் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோவே போடுறேன். ஆனால் ஈவியோட டேஸ்ட் இட் இஸ் ரியலி வெரி குட்ங்க. அதோடைய எக்கனாமி, அதே மாதிரி ஃபியூவல் எக்கனாமி, அதே மாதிரி அதோடைய ரைடு குவாலிட்டி ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸில் இருக்கிறேன். ஸோ இந்த வண்டியை வந்துட்டு எனக்கு எடுத்ததுக்கான மெயின் காரணம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது, அனுமாரோட வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்க வரலும் உங்கள்கிட்ட இருந்து பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சிவா. See you in the next video. Bye.